திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதால் இத்தனை நன்மைகள் கிடைக்குமாம். நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை. இங்கு சிவனே மலையாக அமர்ந்திருப்பதாக ஐதீகம். அதனால்தான் சிவனை வலம் வந்து வழிபடுவதாக நினைத்து பக்தர்கள் மலையை கிரிவலமாக வந்து வழிபடும் வழக்கமும் இங்கு உள்ளது. அளவில்லாத சிறப்புகள், அற்புதங்கள் நிறைந்த தலமாக திருவண்ணாமலை விளங்குகிறது. திருவண்ணாமலையின் சிறப்புகளுக்கு முதன்மையானதாக இருப்பது திருக்கார்த்திகை அன்று மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம்தான். இதுபோல் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் வழிபடும் வழக்கம் வேறு எந்த கோவில்களிலும் கிடையாது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் என்றாலே நம் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம்தான். இந்த மகா தீபம் 20 கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும். இருந்தாலும் சிறப்பு அனுமதி பெற்று மலை மீது ஏறி சென்று மகா தீபத்தை தரிசிப்பதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசிப்பதற்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிவார்கள். இந்த மகா தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன பலன் கிடைக்கும் என பலருக்கும் தெரியாது. இதனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என நினைத்து பலரும் மகா தீபத்தை தரிசிக்கும் வாய்ப்பை தவறவிடுவதும் உண்டு. திருவண்ணாமலை மகா தீப தரிசன சிறப்புகளும் பலன்களும் நமக்கு தெரிந்தால் இந்த கிரிவலத்தை தவறவிடவே மாட்டீர்கள். திருவண்ணாமலையில் ஏற்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்கள் 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்குமாம். திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நமச்சிவாயா என சொன்னால் அந்த மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்குமாம். திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒலி கேட்பதாக ரமணர், சேஷாஸ்திரி ஐயா சுவாமிகள் உட்பட பல அருளாளர்கள் கூறியுள்ளனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் என்பது ஐதீகம். மகா தீபம் ஏற்றபோது செய்ய வேண்டியவை: தீப திருநாளில் 5 முறை, அதாவது மொத்தம் 70 கிலோமீட்டர் தூரம் வரை கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றில் இருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டு உள்ளது. மலை மீது தீபம் ஏற்றும் போது மகா தீப மங்கள ஜோதி நமோ நமக என்ற பாடலை பாடி வழிபட்டால் வாழ்வில் மங்களம் பெருகும். கார்த்திகை தீபத்துக்கு 3வது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவது மிக சிறப்பாக நடைபெறும். அப்போது நாமும் கிரிவலம் வருவது மிக பெரிய புண்ணிய பலனை தரும். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை. அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்கிறார்கள். இதனால் தீபத்தில் இருந்து வெளிப்படும் புகை தீய சக்திகளை அளிப்பதாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலை மகா தீப சிறப்புகள்: திருவண்ணாமலை மலை சுமார் 2668 அடி உயரம் கொண்டது. கீழ் இருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் 8 கிலோமீட்டர், மலை ஏற சுமார் 4 மணி நேரமும் ஆகும். கார்த்திகை தீபத்திற்கு சர்வாலய தீபம், கார்த்திகை விளக்கீடு, ஞான தீபம், சிவஜோதி, பரஞ்சுடர் என்றும் பெயர்களும் உள்ளது. கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு 1000 அசுவமேத யாகம் செய்த பலன்களும் கிடைக்குமாம். கார்த்திகை தீபம் தினத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. கார்த்திகை தீபம் ஏற்றும் போது காட்சியை நேரில் பார்த்து வழிபடுபவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்கள் அனைத்தும் கிடைக்குமா. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். மகா தீப நிகழ்வுகள்: திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படும் கொப்பரை சுமார் 2000 லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டது. மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் தொலைவுக்கு தெரியும். இந்த தீபம் சுமார் 11 நாட்கள் தொடர்ந்து எரியும். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 வகையான தீபங்கள் ஏற்றப்படும்.
சிவபெருமான் கார்த்திகை தீப நாளில் அக்னியில் நடனம் ஆடுவதாக ஐதீகம். இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் என்றும் பெயர். சிவபெருமான் கார்த்திகை தீப நாளில் அக்னியில் நடனம் ஆடுவதாக ஐதீகம். இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் என்றும் பெயர். கார்த்திகை தீபம் தினத்தன்று ஆலயங்களில் சொக்கப்பனை கொளுத்துவார்கள். அதனால் திருவண்ணாமலையில் சொக்கப்பனை கொளுத்தும் வழக்கம் இல்லை. தீப நாளில் மலை மேல் தீபம் காண முடியாதவர்கள் தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோர் வாக்கு. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை. மகா தீபம் ஏற்ற காரணம். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுகிறது. உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திர நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள ஸ்வர்ண பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள். பிறகு அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபம் ஏற்றுவார்கள். திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவங்கள் நீங்கி பிறவி பிணியை அறுக்கவல்லது என்பது ஐதீகம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவார்கள். இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால் அத்வைத்த ஆன்ம ஜோதியை காண்பது தான் இந்த தீப தரிசனம் ஆகும் என்பதே இதன் அர்த்தமாகும். திருவண்ணாமலை கோவில் சிறப்புகள். திருவண்ணாமலை ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமான 3 மணிகள் உள்ளனர். அதில் 2 மணிகள் அண்ணாமலையார் சன்னதி மண்டபத்தில் உள்ளது. மற்றொரு மணி உண்ணாமலை அம்மன் சன்னதியில் கட்டப்பட்டு உள்ளது. இந்த 3 மணிகளையும் அடிக்கும்போது அதன் சத்தம் நீண்ட தொலைவுக்கு கேட்குமாம். இந்த 3 மணிகளும் நூற்றாண்டை கடந்தவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சக்தியும் சிவனும் ஒன்றே என்ற உண்மையை பிருகி முனிவருக்கு உணர வைத்து சிவன் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் எடுத்த பெருமையை உடைய தலம் இந்த திருவண்ணாமலை. பிரம்மாவும் விஷ்ணுவும் நெருப்பாக நின்ற சிவபெருமானின் அடிமுடி காண முயன்றனர். அந்த நெருப்பு மலையாக மாறியது. அதுவே கோவிலின் பின்னணியில் உள்ள திருவண்ணாமலை ஆகும். இதன் காரணமாகவே பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலமாக உள்ளது. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை இரவு கிரிவல பாதை 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் எனப்படும் 8 லிங்கங்களும் 99 கோவில்களும் உள்ளனர். பக்தர்கள் கிரிவலம் தொடங்குவதற்கு முன்பு விநாயகர் மற்றும் அருணாச்சலேஸ்வரர் ஆகியோர்களை வணங்கிவிட்டு கிழக்கு வாசலில் உள்ள மலையை வலம் வர வேண்டும் என்பார்கள். திருவண்ணாமலை முக்தி தலம் என்பதால் வருடத்தின் 365 நாட்களும் கிரிவலம் வருவது சிறப்பானது என்றாலும் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை முக்தி தரும் தலம் என்பதால் வருடத்தின் 365 நாட்களும் கிரிவலம் வருவது சிறப்பானது என்றாலும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதே பிரபலமாக உள்ளது. பொருளை வேண்டுவோர் பௌர்ணமி திதியில், அருளை வேண்டுவோர் அமாவாசை திதியிலும் கிரிவலம் செல்வார்கள் என்பார்கள். வேண்டியவை கிடைக்க, நினைத்த காரியம் நிறைவேற பௌர்ணமி நாளிலும் சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைத்து முக்தி நிலையை பெற அமாவாசை நாளிலும் கிரிவலம் செல்லலாம். பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவோர் பௌர்ணமி திதி தொடங்கி முடியும் நேரத்திற்குள் கிரிவலம் வருவது சிறந்தது. பக்தர்கள் கிரிவலம் செய்யும் பொழுது யாரிடமும் பேசாமல் சிவநாமத்தை மட்டும் உச்சரித்து கிரிவலம் வந்தால் அனைத்து பலன்களையும் கிடைக்கும். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் பல்வேறு நன்மைகளை அளிக்கிறது. இது பாவங்கள் நீங்க, சிவபெருமானின் அருளை பெற மற்றும் வீட்டில் செல்வம் பெருக உதவும். இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளில் பங்கேற்பதன் மூலம் பக்தர்கள் மற்றும் ஆன்மீக ஞானிகள் மகா தீபத்தை தரிசிப்பதுடன் கிரிவலம் செல்வதன் மூலம் பலன் பெறுவார்கள். பாவங்கள் நீங்கும். திருக்கார்த்திகை தீபம் சிவனின் அக்னி வடிவத்தை குறிக்கிறது. இந்த திருக்கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதன் மூலம் பக்தர்கள் தங்களின் பாவங்களில் இருந்து விடுபடுவார்கள். சிவனின் அருளால் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படும்
இந்த நன்னாளில் சிவனின் அருளை முழுமையாக பெற முடியும். மகா தீபம் தரிசனம். திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை காண்பது பெரும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. சித்தர்கள் கூட இந்த தீபத்தை தரிசிக்க வருவார்கள் என்று நம்பப்படுகிறது. திருக்கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் வந்தால் அது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தரும். வீடு மற்றும் செல்வம் பெருகும். இந்த தீப ஒளி வீடு, செல்வம் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது. தர்ம காரியங்களுக்கும் உதவும். வரலாற்று குறிப்புகளின்படி தீப திருவிழாவிற்கு உதவி செய்வார்கள். திருக்கார்த்திகை தீபத்தை சேவித்த பலன்களை பெறுவார்கள். தீப திருவிழாவின் போது செய்யப்படும் பரணி தீபம் மற்றும் பிற பூஜைகள் பக்தர்களுக்கு சிறப்பு ஆன்மீக பலன்களை வழங்குகின்றனர். சிவபாரதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.